அனைவருக்கும் மீனூஸ் கிச்சனின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இன்றைக்கி இட்லிக்கு தொட்டுக்க மாவு இட்லி ஊற்றிட்டுருக்கேன். இட்லிக்கு தொட்டுக்க ஒரு சைட் டிஷ் தான் பண்ண போகிறோம். இந்த செட்டிநாடு ஸ்டைல் வெங்காய கோஸுன்னு சொல்கிறது. இதுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து பெங்களூர் தக்காளி 2 எடுத்திருக்கேன், ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அதாவது எங்களுக்குள்ள அளவுக்கு எடுத்திருக்கேன். உங்களுக்கு மெத்தட் மட்டும் சொல்கிறேன், நீங்கள் இதேமாரி செஞ்சு பாருங்கள். இட்லிக்கு சூப்பராக இருக்கும் தொட்டுக்கிறதுக்கு. அந்த கோஸ்மல்லி பச்சடி அதுக்கு அடுத்த ஸ்டைலில் வெங்காய கொசு வரும், ரொம்ப நல்லாயிருக்கும். தோசைக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்கும், இட்லிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், சப்பாத்தி கூட தொட்டுக்கலாம். இது பார்த்திங்கன்னா நான் வந்து மீடியம் சைஸாக ஒரு 5 வரமிளகா எடுத்துருக்கேன். அதாவது கொஞ்சம் சின்ன சின்னதாக இருக்குது, அதனால் 5 வரமிளகா, 1 ஸ்பூன் வந்து கசகசா, அதேமாரி 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் பொட்டுக்கடலை, ஒரு சின்ன துண்டு, ஒரு விரலிட துண்டு, 4 துண்டு தேங்காய், இதுக்கு ஒரு 5-6 முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். இப்போ இந்த தக்காளி வெங்காயத்தையும் நறுக்கிட்டு நம்ம இதெல்லாம் லேசாக வறுத்துட்டு நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ நம்மளோட தக்காளி வெங்காயம்லாம் நறுக்கி ரெடியாக இருக்குது. இந்த மாதிரி நீல வாட்டில் நறுக்கி வச்சுக்கோங்க, அப்போ வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்க. ஒரு வெங்காயம் 2 தக்காளி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இது எல்லாத்தையும் நம்ம வறுத்துக்கலாம். அதில் வானல் வச்சுட்டு 1 ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். அதில் மிளகாய், கசகசை வந்து நம்ம கொட்டினோம்னா அப்படியே சட்டியில் ஒட்டிக்கும், அதனால் நம்ம சோம்பு பொட்டுக்கடலை இதில் மட்டும் நம்ம லேசாக வறுத்துட்டு அரைச்சிக்கலாம். சும்மா லேசாக ஒரு சூடு வர வறுத்து கொட்டிக்கலாம். தேங்காய் போட்டுக்குவோம், முந்திரி. இப்போ நம்மளோட பொருள்லாம் வறுத்து மிக்சியில் சேர்த்து வச்சு இது கூட நம்ம கசகசாவையும் சேர்த்துக்குவோம். இப்போ வானலில் இந்த தக்காளியில் ஒரு 4 துண்டு சேர்த்து அதே வானலில் போட்டு நல்லா வதக்கிட்டு அதில் சேர்த்து அரைச்சிக்குவோம். அப்போ வந்து கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், திக்காக. ரெண்டாவது உங்களுக்கு நல்ல கலராக இருக்கும். அதாவது சிகப்பு தக்காளி எடுத்திங்கன்னா வெங்காய கோஸ் வந்து நல்ல சிகப்பாக இருக்கும். அதை கொஞ்சம் அப்படியே நல்லா வதக்கி அள்ளிக்குவோம், அதோடு சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நம்மளோட தக்காளி இதில் சேர்த்து வச்சு இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். அதோட பேஸ்ட்டு அரைச்சி எடுத்து வச்சு இப்போ நம்ம வந்து குக்கரில் அப்படியே தாளித்து விட்டுடலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். இதுக்கு தாளிக்கிறதுக்கு சும்மா 1/4 டீஸ்பூன் சோம்பு, அதை விட கம்மியாக ஜீரகம், 1/4 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, அப்புறம் வந்து ஒரு பட்டை, ஒரு அன்னாச்சி பூ மொக்கு, கொஞ்சம் இந்த கடல் பாசி, இது ஒரு அந்த இலையோட ஒரு 1/4 பகுதி எடுத்திருக்கேன். சும்மா இது வந்து நீங்கள் அரைக்கிறதுக்கு பிரியப்பட்டால் அரைச்சி கூட சேர்த்துக்கலாம். ஆனால் வந்து எங்களுக்கு ரொம்ப ஸ்பைசி வேண்டாங்கிறதுனால நான் தாளிச்சிட்டு எடுத்து போட்டுடலாம்ல, அதுக்காக அப்படி போட்டிருக்கேன். இப்போ நம்மளோட எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு, தாளிக்கிறதெல்லாம் சேர்த்துக்குவோம். பட்டை, கடல் பாசி, அன்னாசிப்பூ, இலை எல்லாம் சேர்த்து இப்போ நம்மளோட வெங்காயத்தை சேர்த்துக்குவோம். நம்மளோட வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளியும் கருவேப்பிலையும் சேர்த்துக்குவோம். எடுத்து கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குவோம். இதை நல்லா மைய வதக்கி எடுக்கலாம். இப்போ நம்மளோட தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சு அந்த பேஸ்ட்டை இதை போட்டு நல்லா வதக்கிக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து கொஞ்சம் கலருக்காக வேண்டி 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டுருக்கேன். நீங்கள் அது இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா தக்காளி வந்து நல்ல பழமாக இருந்துச்சுன்னா கூட உங்களுக்கு அந்த கலர் கிடைக்கும். கொஞ்சம் நல்லா பார்க்க சிவப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும்ல, அதுக்காக. மற்றபடி அது காரம் இருக்காது. இது நல்லா வதக்கிட்டு இப்போ மிக்ஸி கலந்த தண்ணியெல்லாம் இதில் சேர்த்து ஊற்றிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்குவோம். இப்போ நம்மளோட மசாலா வந்து நல்லா வதங்கிடுச்சு. சில பேர் இதில் உருளைக்கிழங்கு சேர்ப்பாங்க, நான் உருளைக்கிழங்கு சேர்க்கலை. அது மாதிரி பொட்டுக்களையும் கொஞ்சம் வச்சா போதும், ரொம்ப இருந்தால் குழம்பு கூழ் மாதிரி வந்துடும். அதனால் சும்மா ஒரு 1/2 டீஸ்பூன் 1 டீஸ்பூன் அந்த மாதிரி இருந்தால் போதும். இப்போ நம்மளோட தண்ணி இதில் சேர்த்துக்கலாம், மிக்ஸி கலந்த தண்ணி. அப்புறம் கொஞ்சம் தேவைக்கேற்ப இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு விசில் விட்டு நம்ம இறக்கிடலாம். ஏன்னா நமக்கு இட்லிக்கு தொட்டுக்க கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் நல்லாயிருக்கும். ரொம்ப தண்ணியாக இருக்க வேண்டாம், ஆனால் ரொம்ப திக்க குருமா மாதிரி இருக்க வேண்டாம். செட்டிநாடு ஸ்டைல் சூப்பரான வெங்காய கோஸ் ஒரு விசிலில் ரெடி ஆயிடும். இப்போ கொஞ்சம் தேவைக்கு தகுந்த அளவு உப்பு மட்டும் சேர்த்துக்குவோம். இப்போ மூடி போட்டு ஒரு விசில் விட்டு எடுத்துடலாம். குக்கர் மூடி போட்டு விசில் போட்டுச்சு, ஒரு விசிலில் நம்ம இறக்கிடலாம். இப்போ ஒரு விசில் வந்துடுச்சு, ஊற்றிடலாம். இப்போ நம்ம எப்பவும் போல் நம்மளோட சூப்பரான ஸ்பாஞ்ச் இட்லியும் ரெடி ஆயிடுச்சு.
இப்போ இதையும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட சூப்பரான வெங்காய கோஸ் ரெடி ஆயிடுச்சு. சில பேர் வைக்கும்போது அந்த தேங்காய் வந்து முறிஞ்சிருது அப்படிம்பாங்க. அதுக்கு தான் முதல்ல நம்ம நல்லா வறுத்துட்டு திருப்பி ஒரு தடவை அந்த மசாலாவை நல்லா வதக்கிட்டோம்னா திருப்பி உங்களுக்கு தேங்காய் வந்து முறியாமல் வரும். தேங்காய் நம்ம உரிச்சில் தான் வச்சுருக்கோம். இப்போ நம்ம பவுலில் மாற்றிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான வெங்காய கோஸ் அருமையாக ரெடி ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு இருந்தால் போதும் உங்களுக்கு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு. நம்மளோட செட்டிநாடு ஸ்டைல் வெங்காய கோஸ் ரெடி ஆகிடுச்சு. தேங்காய் ரொம்ப வச்சோம்னா குருமா மாதிரி ஆயிரும். அதனால் சும்மா நம்மளோட எப்பவும் போல் ஸ்பாஞ்சியான இட்லி, சூப்பரான நம்ம செட்டிநாடு ஸ்டைல் வெங்காய கோஸ் அருமையாக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இட்லிக்கு தொட்டுக்க சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அனைவருக்கும் நன்றி. இது போல் செஞ்சும் பாருங்கள். சூப்பரான இட்லிக்கு தொட்டுக்க செட்டிநாடு ஸ்டைல் வெங்காய கோஸ். ஓகே, அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்.